விஷயத்தில் தான் வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய பட்டியலை அதிகமாகவே ஆக்குகின்றான். இதுவும் ஷரீஅத் தரீகத். அப்ப மௌலிது ஓதுறது இது ஷரீஅத்தா தரீகத்தா? நம்ம சொல்லுவோம் குர்ஆன்ல அல்லாஹ் மௌலிது ஓதுறான்னு சொல்றோம். சும்மா சொன்னா போதுமா? அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? அடிக்க வந்துருவான். குர்ஆன்ல அல்லாஹ் மௌலிது ஓதுறானா? சுப்ஹானல்லாஹ். கைய வச்சிரும் மூக்குல ஓதுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஓதுகின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஓதுறான். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். மௌலிது என்று சொன்னால் என்ன? வாட் மீனிங் மௌலிது? பிறப்புன்னு அர்த்தம். சொல்லுவாங்கல்ல பர்த்டே கொண்டாடுற, அதுதான் மௌலிது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா 28வது சூராவுல 7வது வசனத்துல மௌலிது ஓதுறான். அவங்கள பத்தி வர்ணிச்சு காட்டுறான். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்புடைய விஷயத்துல குர்ஆன்ல 19வது சூராவுல 7வது வசனம் 15வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆன் மௌலிது ஓதுகின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பு என்ற விஷயத்தில் 19வது சூராவுல 19வது வசனத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் அவர்களுடைய வரலாறுகளை சொல்கின்றான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தில் 3வது அத்தியாயத்திலே 81வது வசனத்தில் 61வது வசனத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் மௌலிது ஓதுறான். இதை இன்டர்நெட்லயும் போடலாம், அதுக்கு அங்காலையும் போடலாம், பிரச்சனையே இல்லை. குர்ஆன்ல உள்ளதை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட்லயும் போடலாம், அதுக்கு அங்காலையும் போடலாம், பயம் இல்லை. ஹக்கத்தான சொல்றோம். வேல்டு அளவுக்கு போயிடலாம். ஷாதிலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அல்லாஹ் இடத்தில் உரையாடிய விஷயத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்ப நம்ம என்ன துஆ கேட்கிறோம்? இஹ்தினஸ் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நம்ம அல்லாஹ்ட்ட பேச இல்லையா? பேசுறமே, 5 வேளைக்கு பேசுறமே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இது பேசுறதா இல்லையா? தக்பீர் தஹரீமான என்ன அர்த்தம்? ஹராமாக்கப்பட்ட தக்பீர். தக்பீருக்கு முன்னால் பேசியிருப்போம், சிரிச்சிருப்போம், விளையாடி இருப்போம், கேலி கூத்துகள் பண்ணிருப்போம். தக்பீர் கெட்டிட்டு சொன்னா அதெல்லாம் ஹராமாக்கப்பச்சு. அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம சம்பாஷணை செய்யறோம். 3 விஷயம். அல்லாஹ் முன் சமூகம் அளித்தேன், தக்பீர். அல்லாஹ்வுக்கு மரியாதை செய்தேன், ருக்கு. அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தேன், சுஜூது. 3 அம்சங்கள் பொதியப்பட்டது. இது அல்லாஹ்வோட பேசுறோமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய டைரக்ட் துண்டிக்கப்பட்டு விட்டது. 10 நம்பர் அடிக்கிறோம், ஜப்பான்ல பேசுறோம், ஹலோன்னு பேசுறோம். நமக்கும் அவனுக்கும் உள்ள கனெக்ஷன். அந்த கார்டு முடிஞ்ச உடனே சலாம் கொடுக்கிற மாதிரி தான், டச்சிங் விட்டு போயிரும். உலகத்துல பாக்குறமே, மார்க்கத்துல பார்க்க கூடாதா? நடைமுறையில பாக்குறமே, வாழ்க்கையில பாக்குறமே, மார்க்கத்துல பார்க்க கூடாதா என்ற அடிப்படையில் தான் வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுதான் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதைத்தான் மௌலிது என்று நாம் சொல்கின்றோம். அப்ப சில ஆட்கள் கேட்கிறாங்க, மௌலிது மாசம் வந்தா போதும் தானே, சாக்கு நிறையும், வயிறு நிறையும். உலமாக்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு காலம் சாக்கு நிறையும், எவ்வளவு காலம் வயிறு நிறையும்? ஒரு தொட்டு போதும். அல்லாஹ்ட்ட துண்டிக்கப்பட்ட விஷயம் முடிஞ்சது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சில ஆட்கள் சொல்ற, இந்தியாவிலிருந்து கொண்டு வந்தது இல்லையா மௌலிது, வயிற்று பொழைப்புக்காக. லங்காலேருந்து கொண்டு வந்தது இல்லையா வயிற்று பொழைப்புக்காக. நாம் கேட்கின்றோம், சிரியா நாட்டிலே, மலேசியா நாட்டிலே, ரஷ்யா நாட்டிலே, சவுதி அரேபியா நாட்டிலே, குவைத் நாட்டிலே ஓதப்படுகின்றது. கூட்டு போய் காட்டவா? இதை விட பசந்த நடக்குது. அப்ப அவங்க என்ன வயிற்று பொழைப்பா? கவர்னரா இருப்பாரு,
முதலமைச்சரா இருப்பாரு, ஜனாதிபதியா இருப்பாரு, அவர் உட்கார்ந்து ஓதுறாரு. நான் சொல்ல இல்ல, கிதாபு சொல்லி காட்டு. சிரியா நாட்டினுடைய மேதை இப்னு நாசருத்தீன் ரலியல்லாஹு அவர்கள் எழுதப்பட்ட மௌலிது ஷரீஃப். ஈராக் நாட்டை மேதை ஹாஃபில் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. யமன் நாட்டு மேதை வஜ்ஹுத்தீன் அப்துர் ரஹ்மான் இப்னு அலியுல் முஹம்மது ஷைபானி ரலியல்லாஹு அவர்கள் என்ற இமாம் ஓதப்பட்டது. திருமறை ஆய்வாளர் இமாமுத்தீன் இஸ்மாயில் இப்னு உமர் இப்னு ஹதீர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதப்பட்ட மௌலித். ஹதீசுக்களை விற்பன்னர் முல்லா அலி காலி ஒலியல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களும் இந்த மௌலித் கிதாபை கோர்வை செய்யப்பட்டவர்கள். இது போதுமா? ரஷ்யா எங்க இருக்குது, சைனா எங்க இருக்குது, ஜப்பான் எங்க இருக்குது, எல்லா நாட்டிலும் ஓதுறாங்க இல்லையா? அதனால இந்தியாக்காரன் தான் கொண்டு வந்தான் சொல்ல முடியுமா? வயிற்று பொழைப்புக்காக கொண்டு சொல்ல முடியுமா? அது சொன்னாவே யார கை வச்ச மாதிரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கை வச்ச மாதிரி, ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற சஹாபியை கை வச்ச மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ற சஹாபி அவர்கள் மௌலிது ஓதிருக்கிறாங்க. வஃபீனா ரசூலுல்லாஹி யதுலு கிதாபா இதன் ஷக்க மஅரூஃபும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉன் அரானல் ஹுதா பஅதல் அமா ஃபகுலூபுனா பிஹி முகீனாத்துன் அன்னமா قال واقع يبيت يجافي جنبه عن فراشه إذا استثقت بالمشركين المضاجع يا ربنا يا ربنا يا ربنا بالشاذلي يا شيخ أبو الحسن رضي الله عنه. இது எங்க வருது? புகாரில வருது. ஒரு ஆள் கேள்வி கொட்ட கூடாது. கடைசி ஒரு அடியை படிச்சாங்க இல்லையா, ஷாதிரி இமாம் படிச்சீங்க, அதுலயும் புகார்ல தான் கேள்வி கட்டப்படாது. அது நாம் கோர்வை செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபிகள் கோர்வை செய்யப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது என்றால் நீங்களும் கோர்வை செய்யலாம், நானும் கோர்வை செய்யலாம். இது புகாரி கிரந்தத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த விஷயம் 1155வது ஹதீஸ்ல இந்த பைத் இடம்பெறுது. ஒட்டுமொத்தமா சஹாபிகள் மௌலிது படிச்சாங்க. நஹனுல்லதீன பயனு முஹம்மதா அலல் ஜிஹாதி மபகீனா அபதா. யார் படிச்சா? சஹாபிகள் படிச்சாங்க. அப்ப சஹாபிகள் சிறுக்கு வச்சாங்களா, இணை வைத்தாங்களா, பிதஅத்துக்காரங்களா? சொன்னா என்ன நடக்கும்? இவன் காஃபிரா போயிடுவான். ஏன்? ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. அஜ்வத் ஃபாசி என்ற மௌலவி நேத்து சொன்னாங்க இல்லையா, அழக தெட்ட தெளிவ துல்லியமா சொன்னாங்க இல்லையா, அந்த பயானே போதும், தேவையே இல்லை 10 நாளைக்கு. என்ன சொன்னாங்க? ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, பொருத்தம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொருத்தத்தை அல்லாஹ் நாடுறான். சஹாபிகளை அவர்கள் அல்லாஹ் சஹாபிகளை பொருந்திக் கொண்டான், சஹாபிகள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அந்த சஹாபிகள் தானே மௌலிது ஓதுறாங்க. அதனால சிறுக்குன்னு சொன்னா என்ன நடக்கும்? அவங்கள மறுத்துட்டான். ஈமான்லயே வேட்டி வச்ச மாதிரி, ஈமானும் இல்ல மோமீனும் இல்ல, கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எங்க வருது? புகாரி கிரந்தத்தில் 7201வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற சஹாபி அவர்கள் ஒரு கவிதையை படிக்கிறாங்க. ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு வ இன்தல்லாஹி ஃபீ ذاك الجزاء ஹஜௌத முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா ரசூலுல்லாஹி ஷமைத்துல் வஃபா வ قال الله قد ارسلت عبدا يقول الحق ليس به خفاء. இது எங்க வருது? முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. மறுக்க முடியுமா? புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, இப்னு மாஜா, நசாயி, திர்மிதி அத்துணை கிரந்தங்களும் சஹீஹாக்கப்பட்டது. எந்த வஹாபிகாரனோ மறுக்க இயலாது. முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. 454வது ஹதீஸ்ல இந்த பைத் இடம்பெறுது. அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற சஹாபி அவர்கள் படிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு துஆ செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதுவும் வருது புகாரில. அல்லாஹும்ம ஐயிதுஹு பிருஹில் குதுஸ்
இறைவா